ஏன் தங்கத்தினுடைய விலை இந்த அளவுக்கு அதிகரிக்கிறது? ஏற்கனவே நம்ம வந்து ஒரு கச்சாயினுடைய விலை அதிகரிப்பு, சென்செக்ஸ் பங்குச்சந்தைகளுடைய வீழ்ச்சி, இவை இவை அனைத்துமே வந்து ஒரு காரணமாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இஸ்ரேல் மற்றும் ஈரான் நாடுகளுக்கு இடையிலான ஒரு போர் பதட்டம் வந்து இந்த தங்கத்தினுடைய விலையானது அதிகரித்து காணப்படுவதற்கு முக்கிய காரணமாக சொல்லப்படுகிறது. ஸோ இப்போ இந்த நிலையிலிருந்து தங்கம் எந்த இடத்துக்கு செல்லும்? ஏற்கனவே நாம் பலமுறை கூறியிருக்கிறேன். அதாவது தங்கத்தினுடைய விலையானது மற்ற முதலீடுகளை காட்டிலும் கடந்த ஒரு 5 அல்லது 10 வருடங்களாகவே பின்தங்கியே காணப்பட்டது. என்னுடைய கணிப்பின்படி பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு 4200 முதல் $4500 என்ற அளவிற்கு வர்த்தகம் நடைபெற்றிருக்க வேண்டிய ஒரு தங்கமானது தற்பொழுது கடந்த சில ஆண்டுகளாகத்தான் இப்பொழுது கடந்த சில ஆண்டுகள் கூட இல்லை, கடந்த ஒரு 6 மாத காலத்திலே ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தை பார்த்திருக்கின்றோம். ஸோ இது ஒரு வெரி மச் அண்டர் வேல்யூடு கமாடிட்டியாக இருந்தது. மிகவும் ஒரு மற்ற அசட்ஸில் பார்க்கும்பொழுது தங்கத்தை ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது தங்களுடைய விலை குறைவாக காணப்படுது. நமக்கு வேண்டுமானால் இந்திய ரூபாயில் பார்க்கும்பொழுது இது வந்து விலை ஏற்றமாக பார்க்கின்றோம். சர்வதேச அளவில் நிகழ்க்கூடிய அமெரிக்காவுடைய பொருளாதாரத்தை எடுத்துக்கொண்டால் அவர்களுடைய கடன் சுமையானது தொடர்ந்து அதிகரித்தே காணப்படுகிறது. ஸோ எப்போது இந்த டாலருக்கும் அமெரிக்க டாலருக்கும் தங்கத்துக்குமான ஒரு தொடர்பு வந்து கிட்டத்தட்ட ஒரு 1971 முதல் ஒரு தொடர்பு ஏற்படுத்தப்பட்டது. அந்த டாலருக்குமான ஒரு தங்கத்துக்குமான ஒரு தொடர்பு ஏற்பட்ட பிறகு தங்கத்தினுடைய விலையானது டாலரினுடைய மதிப்பின் அடிப்படையில் தான் நிர்ணயம் செய்யப்படுகிறது. ஸோ டாலருடைய வீழ்ச்சி என்பது தங்கத்துக்கு ஒரு பாசிட்டிவ் செய்தியாக தான் பார்க்கப்படுகிறது. கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு ஜனவரி மாதத்தில் பார்க்கும் பொழுது அமெரிக்காவுடைய டாலருடைய மதிப்பு, அதாவது இந்த டாலருடைய மதிப்பு என்பது டாலர் இண்டெக்ஸ் என்ற வகையில் நம்ம வந்து பார்க்கலாம். டாலர் இண்டெக்ஸ் வந்து கிட்டத்தட்ட 107 காணப்பட்டது. அதற்கு முந்தைய அதிபர் இருக்கும் பொழுது 98, 99 இருந்தது. இந்த ட்ரம்ப் பதவியேற்ற பிறகு டாலர் வந்து ஒரு வலுவான நிலைக்கு சென்றது. ஆக 107 என்ற குறியீட்டில் காணப்படுது. தற்பொழுது நேற்றைய வர்த்தகத்தில் பார்க்கும்போது 98.45 குறைந்து கொள்வது. ஆக டாலருடைய மதிப்பு வந்து கடந்த ஒரு 2 மாதங்களாக பார்க்கும்போது இந்த டேரிஃப் அந்த அதர் திங்ஸ் வந்ததுக்கு பிறகு அவருடைய பொருளாதாரத்தில் ஒரு ஏற்றத்தில் தொய்வு ஏற்படலாம் என்கின்ற ஒரு அச்சம் வந்து முதலீட்டாளர்களுக்கு இடையே ஏற்பட்டுள்ளது. ஆக டாலருடைய மதிப்பு குறைகிறது, தங்கத்தினுடைய விலை அதிகரித்து காணப்படுகிறது. இப்போ இது எந்த இடத்துல போய் நிற்கும்? இது வந்து ஏற்கனவே நான் குறிப்பிட்டபடி பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட ஒரு $4000 மேலே தான் இது வந்து தங்கத்தினுடைய விலை வந்து நிச்சயமாக சர்வதேச சந்தையில் வர்த்தகமாவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கின்றன. இதனுடைய ரேலி யாராலையும் கணிப்பிட்டு ஒரு அறுதியிட்டு, அதாவது ஒரு 4700 நிற்குமா, 200 4200 நிற்குமா யாராலையும் சொல்ல முடியாது. ஆக $4000 தொட்டு அதற்கு மேலாகத்தான் வர்த்தகம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் மிகப்பெரிய அளவில் இருக்கின்றன.